பார்த்தீங்க பட்ஜெட்லேயே வாங்கியிருக்கோம். வணக்கம் நண்பர், நான் உங்கள் டிவிஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். புதிய ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம் காரில் போகிறோம். இந்த கேனு இதையும் முன்னாடி வச்சோம். இந்த கேனில் தண்ணி இருக்கா? இல்லை தண்ணி இல்லை. ஓகே. இவ்வளோ வீட்டில் தூக்கிட்டு வர்றீங்க என்னன்னு தெரிலங்க. போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக்கப் பண்ணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, கிளம்பிட்டோம். எல்லோரும் அரை போடுங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். இது யாருன்னா நம்மளோட நண்பன் கண்ணா. ஸோ அவரோட தம்பி ஸ்டீபன். திருநெல்வேலிக்கு எதுக்கு போகிறோன்னா இவரோட ஊர் தான். ஸோ இந்த ஊருக்கு தான் டூரு போகிறோம். எத்தனை நாள்லாம் தெரியாதுங்க, போகிறோம், சுற்றுவோம். ஃபுல்லாக சுற்றிட்டு டூர்லாம் திருநெல்வேலியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு, திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அல்வா, உனக்கு தெரிஞ்சு அருவா அதானே? ஸோ இதுதான் ஃபேமஸ்ஸு. இதை விட அங்கே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்டீவன் ஏதாச்சும் பேசுகிறா? ஏ ரொம்ப அமைதியாக நினைக்காதீங்க, ரொம்ப சுட்டி. ஸோ போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டாக சாமியை கும்பிட்டு கிளம்புவோம். ஆஞ்சநேயா போயிட்டு வர வரைக்கும் நீ தான் துணை புரியணும். ஸோ உன் ஃப்ரெண்டோட வண்டி தான், வேகனார், புது வண்டிங்க. ஸ்நாக்ஸ் அதான் வாங்குவோம். சும்மாவே போக முடியாதுல்ல, சாப்பாடு டைவர்ஸ் வந்து வரும். பருப்பு சாம்பார் மட்டும் தான். பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பு சாம்பார் எவ்வளோ நாம 3 பருப்பு சாதம், க்ரீமன் சாதா பண்ணா. சரி, சாதா பண்ண ப்ரெட்டில் ஒன்று வாங்குங்க. இனிப்பாக தான் இருக்கும், கோதுமையில் போட்டது நல்லது. க்ரீம் பண்ணு தேங்காய் வேணுமா? பார்த்தீங்க பட்ஜெட்லேயே வாங்கியிருக்கோம். தொட்டுக்க கடலை. இது என்ன சாப்பாடு? பருப்பு சாப்பாடு. ஸோ பருப்பு சாப்பாடு எப்படி இருக்கு? வாயில போட்டிருக்கேன், அதை வச்சு சொல்லு. ஸோ பட்ஜெட்லியான ஒரு ஃபுட்டு இது. வந்து சாப்பாடு எவ்வளோ? 15 ரூபா. ஸோ கோயம்புத்தூரில் இந்த மாதிரி நிறைய இடத்துல +S ஹோட்டல் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் சாந்தி சோசியல் சர்வீஸ் 3 இடத்துல இருக்குது கோயம்புத்தூர்லேயே. எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்சு 3 இடம் இருக்குது. எந்தெந்த இடம் சொல்லுங்கள்? குனிமுத்தூர், சூலூர் ஏர்போர்ட்ஸு, சிங்கானூர். ஸோ இந்த 3 இடத்துல இருக்குது. பட்ஜெட்லையா இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் பண்ணெல்லாம் வாங்கியிருக்கோம். பண்ணும் ரேட்டு கம்மி தான், க்ரீம் பண்ணு. எங்கிட்ட பார்த்துட்டு வரா? இதுதாங்க பைக் ஓட்டும் செம்ம பிரச்சனை. அவன் ஹெல்மெட் போட்டு வரல, அடிச்சிருந்தா என்ன ஆகுறது? ஸோ ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது 2 சைடும் வாஷ் பண்ணி கிராஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் மிஸ். ஏதோ ஹெவி டிரைவர்னால தப்பிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக நான் போகிற இடத்துக்கு 365 கிலோமீட்டர். அதில் வந்து 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 100 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதில் இப்போ திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ரோடை பாருங்கள், இந்த கலர்ஃபுல்லான இந்த பூவெல்லாம் இந்த மலைவாழ்வில் 130 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரான ஹைவேல இந்த கலர்ஃபுல்லான பூலாம் வேற லெவலில் இருக்குது. இன்னும் எத்தனை மணி? நாங்கள் ஒரு மணிக்கு எடுத்த வண்டியை எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்? 9 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். இதெல்லாம் திண்டுக்கல் நம்ம கொடைக்கானல் மலை இல்லை? இதெல்லாம் அந்த கொடைக்கானல் மலையோட வியூ. கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில். திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிட்டோம். திண்டுக்கல்லில் வந்து ரீச் ஆகி சிஎன்ஜி அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சிஎன்ஜி ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம், இங்கே தான் கிடச்சிச்சு. ஸோ அடுத்து இங்கே சிஎன்ஜி அடித்தாச்சு. இப்போ இங்கே இருந்து அடுத்து மதுரை ரீச் ஆகி மதுரையிலேருந்து திருநெல்வேலி
நான் ஊர் பேர்னா ஏந்தலூர். ஏந்தலூர் போகிறோம். ஸோ தம்பி ரொம்ப சைலண்டான பையன், அதிகம் பேச மாட்டேங்கிறான். போக பேச வச்சுருவோம் வீடியோவில். ஸோ நம்ம போகிற கார் இதுதான், இப்போ தான் காமிக்கிறேன். ஸோ வேகனாரில் தான் போகிறோம். இந்த கார் வந்துட்டு ரெட் டாக்ஸியாக நம்ம கோயம்புத்தூரில் நம்ம ஃப்ரெண்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கான். மேபி கோயம்புத்தூரில் உங்களுக்கு பட்ஜெட்லையா எங்கே வேணாலும் தமிழ்நாடை விட்டு கர்நாடகா, கேரளா இந்த 3 ஸ்டேட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவன் ஃப்ரெண்டை வந்து உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் அவங்கள்ட்ட டேரெக்டாக டீல் பண்ணிக்கலாம். எவ்வளோ ரேட் ஆகுது என்னங்கிறதெல்லாம் அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு கம்மி ரேட்டில் பண்ணி தருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். போக போக ஏசியே வரல, என்ன கதைன்னு எடுத்து பார்க்கலான்னு எடுத்தோம். என்ன விஷயம் ஏங்க ரொம்ப டெஸ்டா? அதே போடு. எது புதுசா? இது ரொம்ப டெஸ்ட் ஆயிடுச்சுல, இதுதான் ஒரு ரீசன்ல. இது ஒன்று தானே இருக்கு. இது ஒன்று போட்டால் 4 இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமா? எல்லா இடத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒன்று போட முடியுமா நினச்சேன். இந்த கலரில் ஆயிடுச்சா? பார்த்துங்க கலர் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ ஏர் ஃபில்டரெலாம் கரெக்டாக மாற்றணும். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி. திண்டுக்கல் இப்போ கேஸ் அடித்தோம், டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். இப்போ பாருங்கள் சன்செட்டு செம்மையாக இருக்குது. இது சன்செட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஈவினிங் இப்போ 7 o'clock ஆகுது. கரெக்டாக 7 o'clock இன்னும் ஒரு 10 minutes தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இப்போ பாருங்க நம்ம நண்பன் இந்த சன்செட் டைமில் வேறு லெவலில் தெரியுறாரு. வீடியோ பாரு அப்போ தெரியும். சூப்பருங்க, வேறு லெவலு. இப்போ கரெக்டாக எங்கே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வந்துட்டோம்? ஸ்ரீவில்லிபுத்தூர். மதுரை தாண்டியா? மதுரைக்கு முன்னாடியா? மதுரையில் தாண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்துட்டோம். அடுத்து இன்னும் ஒரு 3 hours ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். 3 hours 2 hours 2 hours இன்னும் ரீச் ஆகிடுவோம். ஒருவேளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த பைபாஸில் ஈவினிங் டைமில் ரைட் பண்ணி பாருங்கள். ஒரு 7 o'clock 6:30 டைமில் செம்மையாக இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ சாப்பிட போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ தான் ஃபேமஸ். அப்படியா? சரி, ஓகே, அதோட ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தீங்கன்னா பால்கோவா எங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சு எங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில்? நமக்கு நிறைய கடை இருக்குது. சரி, ஓகே, அங்கே எங்கேயாவது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா கோவக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. வண்டி அங்கேருந்து கஷ்டப்பட்டு க்ளீனாக கொண்டு வந்தோடனே கழுகிறதுக்கு அடிங்கொக்கானு அங்கே வரைக்கும் மேலே வரைக்கும் அடிக்குது. வண்டியை வாட்டர் சர்வீஸ் தான் விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கோயம்புத்தூர்லேருந்து மதுரையை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரத்துக்கு பக்கம் வண்டியை க்ளீனாக நீட்டாக கொண்டு வந்தோம். இங்கேருந்து பைபாஸ்லேயே இங்கே வந்து ஒரே ஒரு வழி மாறி சுரங்கத்துக்குள்ளே விட்டு, அது ஷார்ட்கட்னு நினச்சி போயிட்டோம். ஷார்ட்கட்னு நினச்சி அந்த வழியில் போயிட்டு, எதுக்குன்னா சிஎன்ஜி போடுறதுக்கு தான். சிஎன்ஜி தான் நம்ம ஊரில் தட்டுப்பாடாக இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு வண்டி சகதியில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, வழியும் மாறிடுச்சு. அந்த ரூட்டே ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டோம். ஒரு ட்ரெயின் போணுச்சு, அந்த ஒரு இதில் போயிட்டோம். ட்ரெயினே போகுது, கார் போகாதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டோம். இந்த சிஎன்ஜி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இப்போ வந்தோம். ஸோ இந்த சிஎன்ஜி பெட்ரோல் பங்க் தேடுறது அதை விட கஷ்டம். ஸோ நல்ல நேரம் வாட்ஸ்அப்பில் நிறைய லிங்க் வச்சுருக்கனால எங்கெங்கே இருக்குங்கிறது தெரியும். அப்புறம் பார்த்தோம்னா இங்கே சிஎன்ஜி இப்போ வந்தோம், இங்கே லோட் ஆகலை சிஎன்ஜி. ஸோ வெயிட் பண்ணி ஏற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சிஎன்ஜி வண்டியை வச்சுருக்கவங்களுக்கு இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இந்த கேஸ் ப்ராப்ளம்னால. என்ன பண்ணுறது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அடிச்சுட்டு போயிடலாம். வயலாக இருக்குமா? பகல் வயல் தாங்க, பாலைவனம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சுற்றி வயல் தான். டைம்னால காடு மாதிரி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி முயல் பூனையா? அப்புறம் அங்கேருந்து கடிச்ச
ஊருக்குள்ளே வந்துட்டோங்க. இதான் எங்கள் அண்ணன் வர பாருங்க. வந்தோடனே வரவேற்பு பயங்கரமாக இருக்குங்க. அடிக்காம இருந்தா சரி. வந்தோடனே பயமுடுத்திட்டாங்க. காலுக்குள்ளேயும் ஐயோ மறுபடியும் வருது. எங்க ஸ்டீவன் அம்மா அப்பா பார்க்க போயிட்டானா? பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஸ்பெஷலாக கவனிச்சிட்டாங்க. ஸோ அடுத்து என்னன்னா, அது இல்லாமல் இங்கே நிறைய மாடு, அந்த டாகு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நாளைக்கு இன்னொரு விளாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன ஹோம் டூர் மாதிரி காமிச்சிட்றேன். சரி ஓகே, இந்த விளாகை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸ். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து திருநெல்வேலியில் என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.